நம்ம தொடர்ந்து எஸ்ஐஆர் பற்றியான அப்டேட் தகவல்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் 15க்கு பிறகு இப்போ நமக்கு 15ஆம் தேதி நம்ம தாண்டி இருக்கோம். இந்த 15க்கு பின்னாடி வந்திருக்கக்கூடிய சில மாற்றங்களை நம்ம தமிழகத்தில் பார்க்குறோம். அதுவும் முக்கியமாக எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ரேஷன் கார்டு ஆகட்டும், அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் எஸ்ஐஆர் ஆகட்டும், இன்னும் நிறைய விஷயத்தில் மாற்றங்கள், முக்கியமான இந்த மாதிரியான கார்டுகளில் மாற்றங்கள் வந்திருக்கு. அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரியான அப்டேட்டுகளை நம்ம மிஸ் பண்ணுறதன் மூலமாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப அலைய வேண்டியதாக போயிடுது. இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. முதல்ல எஸ்ஐஆர்லேயே ஆரம்பிச்சிடலாம். எஸ்ஐஆரை பற்றி பார்க்கும்போது 19ஆம் தேதி நமக்கு வரைவு வாக்காளர் பட்டியல் வருது. வரைவு வாக்காளர் பட்டியல் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1 மாத காலம் டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே உங்கள் வீட்டில் 18 வயசு அடையக்கூடிய அனைவரும், இந்த ஜனவரியில் 18 வயசு அடைவாங்கல்ல, அவங்க எல்லாருமே என்ன பண்ணணும்னா புது கார்டுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அப்ளை பண்ணிட்டா என்ன ஆயிடுவோம்னா, நாமளும் இந்த எஸ்ஐஆரில் சேர்ந்துருவோம். அதாவது எஸ்ஐஆர் 2026 அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை எடுத்திருக்காங்க. இந்த 2026 என்ன பண்ணுவோம், சேர்ந்துருவோம். பிப்ரவரியில தான் ஃபைனல் லிஸ்ட் வருது. அதுக்குள்ள புதுசாக கொடுக்குறவங்களுக்கு சேர்த்திப்பாங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக ரிஜெக்ட் ஆயிருக்கு உங்களுடைய ஃபார்ம் அப்படின்றாலும் அவங்களும் என்ன பண்ணிக்கலாம், புது ஃபார்ம் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக புது ஃபார்ம் தான் கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலருக்குலாம் கார்டு ஏதோ ஒரு இடத்துல இன்ஆக்டிவாக இருக்கும். அவங்களே புது கார்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த டிசம்பர் பார்த்தீங்கன்னா 19க்கு அப்புறம் இருந்து அடுத்து பொங்கல் வரையுமே புது கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான டைமாக இருக்குது. அப்போ யாரெல்லாம் ஓட்டுற கார்டெலாம் அப்ளை பண்ணுமோ அவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக கரெக்டாலாம் அப்ளை பண்ணிக்க மாட்டாங்க. 18 வயசு வந்துணுன்னெலாம் சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக தேவை இருக்காதுன்னு சொல்லிட்டு எப்போ வேணுமோ அப்போ பண்ணிப்பாங்க. 24 வயசு 26 வயசுலாம் அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இந்த எஸ்ஐஆரில் ஜாயின் பண்ண முடிகிறவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டா தான் அடுத்து ஒரு எஸ்ஐஆர் ஒரு 10 வருஷத்துக்கு கழிச்சோ இல்லை 20 வருஷம் கழிச்சோ வரும்போது அப்போ உங்களுடைய சந்ததிகளுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களுடைய எஸ்ஐஆருடைய தகவலை கொடுக்க முடியும். அதனால இனிமேல் லேட் பண்ணாமல் அந்தந்த வருஷத்தில் ஜாயின் பண்ணிக்கிறது அவசியம். அப்போ இது முதல் அப்டேட்டாக இருக்குது. இந்த நியூ கார்டை பற்றி சொல்லியிருக்காங்க. நியூவாக யாரெல்லாம் அப்ளிகேஷன் கொடுக்கணும் அதை இந்த 1 மாதத்துக்குள்ளே கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது எஸ்ஐஆர் பற்றியான அப்டேட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டில் நமக்கு சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. பேர், அட்ரஸ், நம்பரு இதெல்லாம் இருந்தால் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு ஆப்பை வெளியிட்டுட்டாங்க. அந்த ஆப்பில் ஜனவரி வரையும், அதாவது இந்த டிசம்பர் எண்டு வரையும் நம்ம ஃபோன் நம்பர் மட்டும்தான் மாற்ற முடியும். ஜனவரியிலேருந்து அந்த ஆப்லேயே பேரும் மாற்றிக்கலாம், அட்ரஸும் மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஆதாரை வீட்டில இருந்தே நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இனிமேல் ஆதாரில் கரெக்ஷன் பண்ணாமல் வச்சுருக்காதீங்க. ஏன்னா அதில் எப்பயோ கொடுத்தது அப்படியே இருந்துட்டு இருக்கோம், தப்பானது இருந்துட்டு இருக்கோம், மாறின அட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஃபோன் நம்பர் யூஸ்லேயே இருக்காது. நாம் அதுக்கப்புறம் 10 ஃபோன் நம்பர் மாற்றிருப்போம், அதெல்லாம் வச்சுட்டு இருந்திருப்போம். அப்படிலாம் வேண்டாம். இப்போ நமக்கே தெரியும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்கமிங்லாம் ஃப்ரீ கிடையாதுங்கிறதுனால நம்ம ஃப்ரீயாக இருந்த கால சிம்மு, மல்டி சிம்மு இதெல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு குறிப்பிட்ட சிம்மை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் காசு போட்டு. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சிம்மையும் என்ன பண்ணிக்கோங்க, எந்த சிம் வச்சுருக்கீங்களோ அந்த நம்பரை கொடுத்துக்கோங்க. இது அடுத்த அப்டேட்டு. அடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் தான் மறுபடியும் ஆதார் கார்டை என்ன பண்ண போகிறாங்கன்னா, இனிமேல் இப்போ நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கார்டு இல்லாமல் இனிமேல் வெறும் என்ன பண்ண போகிறாங்க, QR கோடு ஃபோட்டோ வர்ற மாதிரி கொண்டு வர போகிறாங்க. வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் அதில் இருக்காது. அதாவது இந்த அட்ரஸ்ஸு, பேர், அது இது அந்த மாதிரிலாம் இல்லாமல் வெறும் ஃபோட்டோவும் QR கோடும் இருக்கிற மாதிரி கொண்டு வர போகிறாங்க. இதை என்ன பண்ண போகிறாங்க, மாற்ற போகிறதாக சொல்லியிருக்காங்க. அதை கவர்மெண்ட்டே செஞ்சுருவாங்க. அது எப்போ ஆரம்பிப்பாங்கன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு இந்த எஸ்ஐஆர் ஆரம்பிச்சிருக்கா, அதை முடிக்காமல் அதை செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் விட்டுருவாங்க. அதனால் இப்போ செய்ய மாட்டாங்க. இந்த எஸ்ஐஆர் ஓட்டெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் பொறுத்திருந்து. ஆனால் அதை இப்போ சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேன் கார்டு. பேன் கார்டு யார் வாங்குவாங்கன்னா, அதிகமாக டேக்ஸ் கட்டுற எல்லாருமே பேன் கார்டு வாங்குவாங்க. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜில் படிக்கும் போதே, காலேஜ் படித்து முடிக்கிறதுக்குள்ளேயே வேலையெல்லாம் போகணுங்கிறதுக்காக அப்போவே பேன் கார்டெலாம் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கிறாங்க எல்லாரும். அதனால் பேன் கார்டு வாங்கினாங்க எல்லாரும் ஆதார் கார்டு நம்பரை கொடுக்காம இருந்தால் அந்த பேன் கார்டு இனிமேல் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால டிசம்பர் கடைசிக்குள்ளே பேன் கார்டில் ஆதார் கார்டு நம்பரை கொடுத்துக்கோங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட்டாக இருக்குது. அதையும் செஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்க, அவங்க அதுவும் நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த தலஹானி பெட்ஷீட்டை இனிமேல் என்ன பண்ணுறாங்கன்னா காசு கொடுத்து வாங்கிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நைட் டைம் ட்ராவல் அப்படிங்கிறது அதிகமாக நடக்குது. முக்கியமாக இந்த மாதிரி வெளியூரில் வேலை செய்கிறாங்க. சென்னை, பெங்களூர், அங்கே இங்கே ஹைதராபாத்னு வேலை செஞ்சு போட்டு வாரமான வெள்ளிக்கிழமை நைட் ஏறிடுறாங்க, சொந்த ஊருக்கு சேர்ந்துடுறாங்க. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நைட் ஏறி மறுபடியும் திங்கக்கிழமை வேலை இருக்கக்கூடிய ஊருக்கு போயிடுறாங்க. அப்படி நைட் டைம் ட்ராவல் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு, சனிக்கிழமை நைட்டு, ஞாயிற்றுக்கிழமை நைட்டில் அதிகமாக நடக்குதாமா.
அதனால அவங்களா வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து தலகாணிலாம் கொண்டு வந்துட்டு இருக்க முடியாதுங்கிறதுனால தலகாணிக்கு 10 ரூபா, பெட்ஷீட்டுக்கு 30 ரூபாங்கிற மாதிரி ஒரு கணக்கில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், கொடுத்து வாங்கிக்கலாம். அது ஒன் டைம் நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, துவைச்சிப்பாங்க. அந்த மாதிரி வந்து சுத்தமாக தான் கொடுக்குறாங்களாமா. அதை ஜனவரியிலேருந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்க, நடைமுறைக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல அப்டேட் தான். கண்டிப்பாக வந்து நைட் டைம் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தேவைப்படும். நமக்கு தேவை இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு தேவைப்படும். அடுத்தது அப்படியே இங்கிருந்து போய் சிலிண்டர் என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது வீட்டு சிலிண்டருக்கு எதுவும் பெரிய ஒரு இது சேஞ்சஸ் வரல. ஆனால் வந்து இந்த வணிகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டருக்கு 10 ரூபா குறைச்சிருக்காங்க. வணிகம்னா உங்களுக்கே தெரியும், வீடு தவிர மற்றபடி கடை அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமுமே வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் தேவைப்படும். கடையிலலாம் நம்ம சாப்பிட்றோம்ல வாங்கி, அவங்களாம் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை சிலிண்டர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்களோ. நமக்கே வீட்டுக்கே 2 மாதத்துக்கு வருது, 1.5 மாதத்துக்கு வருதுன்னா அவங்களுக்குலாம் ஒரு நாள் 2 நாளைக்கு வரதே அதிசயமாக இருக்கும். அதனால அவங்களுக்கு தான் அதிக சிலிண்டர் தேவைப்படும். அவங்களுக்கு 10 ரூபா குறைச்சிருக்காங்க. 10 ரூபா குறைச்சிருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாலாம் வந்து லாபம் நிற்கும். அதுலேயே அது ஒரு அப்டேட்டை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய வாட்ஸ்அப்பு, டெலிகிராமு இதுலலாம் வந்து என்ன பண்ணுறாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நேற்றுலேருந்து ஏதோ இதெல்லாம் வந்துட்டு இருக்குது, எனக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துட்டு இருக்கு. என்ன வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் முக்கியமாக கொண்டு வராங்கன்னா, நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம்னா ஏதோ ஒரு ஃபோனில் சிம்மை போட்டு வாட்ஸ்அப்பை சைன்இன் பண்ணிட்டோம்னா அந்த சிம்மை எடுத்துட்டாலும் அந்த வாட்ஸ்அப்பை அந்த ஃபோனில் யூஸ் பண்ண முடியும்னு இருந்துட்டு இருக்கு இது வரையும். அதனால என்ன ஆகிட்டு இருக்குன்னா, நிறைய பேர் சிம்மே யூஸில் இல்லாட்டினாலும் வாட்ஸ்அப் யூஸில் இருக்காமா. அதெல்லாத்தையும் இது பண்ணுறதுக்கோசரம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணணுன்னா அந்த சிம் இருக்கணும், அந்த சிம் இருக்கிற ஃபோனில் மட்டும்தான் வாட்ஸ்அப் ஒர்க் அவுட் ஆகும்னு கொண்டு வராங்க. இதில் ஒரு விதத்தில் செக்யூரிட்டி வந்து நல்லா வந்து டைட் ஆகுது, பாதுகாப்பு இருக்குது. ஆனால் இன்னொரு விதத்தில் இதை வந்து கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணி பழகினவங்களுக்கு சிரமமாக இருக்கும். இருந்தாலும் வந்து கவர்மெண்ட் அதை வந்து என்ன பண்ணுறாங்க, நடைமுறைப்படுத்துகிறாங்க. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இல்லாட்டினா நிறைய வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுடைய சிம்மை வச்சு இவங்க வந்து வாட்ஸ்அப் ஆக்டிவேட் பண்ணி தப்பான விஷயத்த செய்கிறதுக்கு காரணமாக போயிடுதுங்கிறதுனால இந்த ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது வாட்ஸ்அப்பு, டெலிகிராம் இன்னும் நிறைய இதுக்கு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரிஞ்சது இந்த வாட்ஸ்அப்பு, டெலிகிராம் தான் நாம் ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். அதனால இதை சொல்கிறேன். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் பில்லெல்லாம் மறுபடியும் ஏற்றுறாங்க. 10% ஏற்றுறாங்க. 198 ரூபாய்க்கு போட்டுட்டு இருந்த இடத்துல இப்போ 222 ரூபா ஆகுது. இவங்க இப்படியே 98 ரூபால ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 222 ரூபாய்க்கு வந்துருச்சு. இந்த 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள சும்மா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்குது ரேட்டுன்னு தான் சொல்லணும். இப்போ சிம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நமக்கு வந்து மாதம் வந்து பில் பே பண்ணுறது அதிகமாகும். அதனாலேயே நிறைய சிம்மை வந்து மெயின்டைன் பண்ண முடியாமல் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, நம்பரெல்லாம் விடுறாங்க. அந்த நம்பரை கொண்டு போய் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆரம்பத்தில் ஓட்டர் கார்டில் அங்கே இங்கேன்னு எல்லா பக்கம் கொடுத்து வச்சுருப்பாங்க. அதனால தான் நம்ம விட்ட நம்பரெல்லாம் என்ன பண்ணுவோம், மறுபடியும் சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ ஒரு நம்பர் கொடுக்குறோன்னா அந்த நம்பர் ஆக்டிவாக இருக்கணும். முக்கியமாக இந்த பேங்க்குக்கு கொடுக்குறது, அதுக்கப்புறம் ஆதாருக்கு கொடுக்குறது, ஓட்டருக்கு கொடுக்குறது, இன்னும் வந்து சொல்லப்போனால் கவர்மெண்ட் விஷயத்துக்கு ஒரு நம்பரை கொடுத்து அந்த நம்பரை நம்ம ஆக்டிவாக வச்சுக்கணும். இனிமேல் ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துக்கோங்க. என்ன பழக்கம்னா, ஒரே நம்பரு, அந்த நம்பரை தான் நான் எல்லா பக்கம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு கொடுங்க. நீங்கள் நிறைய நம்பர் மாற்றி கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. அப்படி கொடுக்குறது நமக்கு எப்போ பிரச்சனை வரும்னா, பின்னாடி இந்த மாதிரி வந்து ரேட்டை மாற்றும் போது நமக்கு பிரச்சனை வரும். ஆனால் ஒரே நம்பர் எல்லா பக்கம் கொடுத்துருந்தா அந்த நம்பருக்கு மட்டும் நம்ம காசு போட்டு வச்சுக்க முடியும். இனிமேல் வந்து அந்த நம்பரை சேஞ்ச் பண்ணியே வச்சுக்கோங்க முக்கியமான விஷயத்தில். அதுக்கப்புறம் ஒரே நம்பரே கொடுத்துவாங்க. இதெல்லாம் இப்போ வந்திருக்கக்கூடிய புது அப்டேட்டு. இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி தகவல்களை எல்லாம் தொகுத்து கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய தகவல்களெல்லாம் பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பட்டன் இருக்குது, மெம்பர்ஷிப் இருக்குது. நாங்கள் வந்து தொடர்ச்சியாக செய்யக்கூடிய இந்த ஒரு ஒர்க் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதில் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.